பார்த்து சாமி, பார்த்து போயிட்டு வரணும், சரியா? மாதவி பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா, பொண்ணை நான் பாத்துக்கிறேன். சரி சாமி, பார்த்து. மாதவி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் மாதவி கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. டேய், அம்மா ஃபோன் பண்றாங்கடா. அம்மா, நம்ம வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுடா. சரிங்கம்மா. உடனே புறப்பட்டு வாங்கடா. மறந்துட போறீங்கப்பா. நான் போய் உங்க அம்மாட்ட வேற கொஞ்சம் பேசணும், அதனால நான் முன்னாடி போறேன். ட்ரிபிள்ஸ் போயிடலாமா? மாதவி, அம்மா அம்மா அம்மா, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலம்மா. டேய், உங்களுக்கு தெரியுமாடா? தெரியாதுமா. தெரியுமா? அம்மா, இது வரைக்கும் உன்னை நான் இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லம்மா. டேய், இது என்னடா சந்தோஷம்? இதை விட பெரிய சந்தோஷம் உள்ள இருக்கு, வாடா. டேய், மாதவி கர்ப்பமா இருக்காடா. பிரபு, சந்தோஷம் தானே? அப்பா வாயிட்ட. என்னடா முறைக்கிற? நம்புடா, சத்தியமா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான்டா அப்பா. ஏய், டென்ஷன் ஆகாதடா, புருஷன் நீதான். எப்படி பார்த்தாலும் உங்க அம்மா தான் பாட்டி. நிறுத்தடி. கண்டவங்கிட்ட படுக்கிற உனக்கு குடும்பம் என்னடி தெரியும்? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? சொல்லு. ஆமாண்டா, கண்டவன் கிட்ட படுக்கிறவ தான். கண்டவன் கிட்ட படுக்கிறவள எதுக்கு தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தீங்க? பாடம் நடத்தவா? இல்ல இல்ல, படுக்க தானே. அது என்னடா, ஒரு ஆம்பளை 10 பேரோட போனா மன்மதன்னு சொல்லுவீங்க, அதுவே ஒரு பொம்பளை சிரிச்சா தேவடியான்னு சொல்லுவீங்களா? என்னடா சமுதாயம் இது? சீ. இங்க பாரு, உங்க அம்மா நல்ல பொம்பளை இருந்தனாலதான் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. மாதவி மாதவி மாதவி, ப்ளீஸ் மாதவி, இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உயிரே விட்டுருவாங்க மாதவி. ப்ளீஸ் மாதவி, போவா. ஐயோ பாட்டி, என்ன பாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, வர்ற வரல 2 நாய் கடிச்சிருச்சு, அவ்வளோதாம்மா. இப்ப ஊசி போட்டியா? இல்லைம்மா, தெருநாய் கடிச்சிருந்தா ஊசி போடலாம். இது வீட்டிலே வளர்ந்த நல்ல குடும்பத்து நாயம்மா, அது ஊசி போட வாப்பா. தம்பி, நம்ம மாதவி சொல்ல மறந்துட்டேன், நம்ம மாதவி மாசமா இருக்காப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. சரி சரி, இப்ப மாதவி பாருப்பா. சரிங்கம்மா. மாதவி, மாதவி, புள்ளதாச்சு புள்ள, இந்த வெயில் வந்துக்கிற, உட்காருமா. என்ன ஆச்சு? மாமா, என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா இந்த குடும்பம் நல்ல குடும்பம். அதுக்கு நம்ம இங்கிருந்து போயிடலாம். சரி, இதுவும் உனக்காக பண்றேன். நீ இப்ப அந்த பசங்களை கூட்டிட்டு வா. ரொம்ப சந்தோஷம் மாமா. பார்த்துக்கோ. வாங்கப்பா. உங்களுக்கும் மாதவிக்கும் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், அதனால் நான் திருந்தி வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் வாழ்கிறதுக்கு தான் ஒரு
சொல்லுங்க, பணம் ஏதாவது வேணுமா? அட ஏப்பா நீ வேற சும்மா சும்மா பணம் சொல்லி மறுபடியும் நான் கெட்டவனாக்காத. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறையா வீடு இருக்குல்ல, இப்போ இருக்கிற பண்ண வீட்டை என் பேரில் எழுதி வச்சிருங்க. அதில் வர்ற வாடகையை வச்சு நான் ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்துக்குவேன். அப்புறம் உங்கள் அம்மா இருக்கிற அந்த 200 பவுனில் கொஞ்சம் ஒரு 150 பவுனு மாதவிக்கு போட்டுருங்க. சந்தோஷமாக நாங்கள் போயிடுறோம். ஓகேவா? என்னடா பார்க்குறீங்க? இது நாடு இல்லை, காடு. இங்கே ஒரு மிருகத்தை கொன்னாதான் இன்னொரு மிருகம் உயிர் வாழ முடியும்.
தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்குடா. மாதவி நமக்காக எவ்வளவோ வெளியே போக ட்ரை பண்றா. நமக்கு பிரச்சனையும் அந்த பாண்டி தான்டா. டேய் பிரதீப், அவன் சொன்னதை ஒண்ணு நோட் பண்ணியாடா? இது நாடு இல்ல காடு. இங்க ஒரு மிருகத்தை கொன்னாதான்டா இன்னொரு மிருகம் பொழைக்கும்னு சொன்னான்டா. என்ன அவனை கொன்றலாங்கிறியா? ஆமாண்டா. ஏய், தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கோம்டா. இல்லடா, அம்மாக்கு தெரியாம நம்ம பண்ண தப்பான ஒரு காரியத்தை மறைக்க ஒரு நல்ல காரியம் ஒண்ணு பண்ண போறோம்டா. இங்க அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால பொழைக்க முடியாதுடா. நான் பண்றேன்டா. இங்க பாரு, கரெக்டா நைட்டு 12 மணிக்கு ஊரே அடங்கிடும்டா. அவன் ஒரு சரியான இடத்த பார்த்து அந்த இடத்துல அவனை போடுறான்டா. அப்பதான்டா நிம்மதியா இருக்க முடியும்டா. பண்றான்டா.